ஹாய் கைஸ் வணக்கம். ஸோ குட் ஈவினிங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து எஸ்ஐ எக்ஸாமோட ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கோம். ஃபைனல் ஸ்டேஜ்னு கூட சொல்லக்கூடாது, இன்னும் ஒரு 1% கம்ப்ளீட் ஆக போகுது. கரெக்டுங்களா? ஸோ இந்த வாரம் நம்ம சண்டே வந்து எக்ஸாம் வந்து எழுத போகிறோம். ஸோ நம்ம வந்து இதுக்காக யாரெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பிச்சிருந்தா கூட ஒரு 7 மாதம் 8 மாதம் உழைப்பு அப்படிங்கிறது இந்த எக்ஸாம்ஸில் இருக்குது. கரெக்டாக? அதே மாதிரி ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2024 வரும் அப்படின்னு. ஆக்சுவலாக இது 2024 வர வேண்டிய நோட்டிஃபிகேஷன். அப்போவே வந்து வெப்சைட்லாம் அப்டேட் பண்ணாங்க, அப்போவே வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருந்தாங்க. அது டிலே ஆகி 25 வந்துச்சு. அப்போது 2024 இருந்தே நிறையா பேர் வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் 2023 எஸ்ஐயில் விட்டவங்க, பார்டர் மார்க்கில் விட்டவங்க கூட இதுக்கு வந்து ரெடி ஆகிக்கிட்டே இருக்காங்க. கரெக்டாக? அப்போது இந்த அத்தனை வருஷ உழைப்பும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2.5 மணி நேரத்தில், இப்போ டிஎன்பிசி அப்படின்னா 3 மணி நேரம், இதில் வந்து 2.5 மணி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அதுதான் உங்களோட வாழ்க்கையை வந்து டிசைட் பண்ண போகுது. கரெக்டாக? நான் வந்து 3 வருஷம் இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், 5 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் இங்கே வந்து உங்களுக்கு நமக்கு போஸ்டிங் கொடுக்க போது கிடையாது. அந்த 2.5 மணி நேரத்தை நம்ம வந்து கரெக்டாக யூஸ் பண்ணோமா, அந்த 2.5 மணி நேரத்தில் நம்ம வந்து ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி அவங்க கேட்டு இருக்கிற கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணோமா, அதைத்தான் அவங்க வந்து செக் பண்ண போகிறாங்க. கரெக்டுங்களா? அதனால தான் அது வந்து நம்ம டிசைடிங் ஃபேக்டராக வந்து இருக்குது. கரெக்டாக? நம்ம அந்த டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த 2.5 மணி நேரம். ஏன்னா இப்போது இதே 140 கொஸ்டினை ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து எழுதுங்கன்னு சொன்னாங்கன்னா எப்படி வேணாலும் எழுதிடுவாங்க. கரெக்டாக? கொஞ்சம் கொஞ்சமாக கூட எப்படியோ எழுதிடுவாங்க. பட் ஆனால் அட் த சேம் டைம் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக எழுத வேண்டியதை அந்த 2.5 மணி நேரத்துக்குள்ள நீங்கள் முடிக்கணும்னா டைமை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணணும், கரெக்டாக ஆன்சர் பண்ணணும், முக்கியமாக எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. இது எல்லா ப்ரெஷரும் ஒன்றா சேர்ந்து அந்த 2.5 மணி நேரத்துக்குள்ள அதை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுறோமா அப்படிங்கிறத முக்கியமான கேள்வியே. கரெக்டுங்களா? ஸோ அதனால தான் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறையா பேர் இந்த டைமை கரெக்டாக மேனேஜ் பண்ண தெரியாமலே தெரிஞ்ச கொஸ்டினையே வந்து தப்பு பண்ணிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. கரெக்டாக? ஸோ நீங்களும் அதே மாதிரி தப்பு பண்ணிடக்கூடாது. அதனால தான் நான் வந்து இப்போவே அப்லோட் பண்ணுறேன். கரெக்டாக? இன்றைக்கி டேட் என்ன? ஸோ டிசம்பர் 16 ஓகே, செவ்வாய்க்கிழமை நைட்டு 8 மணிக்கே வந்து நான் இதை சொல்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் நம்ம வந்து எப்படி அட்டன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டை வந்து இப்போ இருந்தே நீங்கள் வந்து பண்ணாதான் நீங்கள் உங்களால் கரெக்டாக வந்து அந்த மைண்ட் செட் படி நீங்கள் போய் அட்டன் பண்ணிங்க. இல்லைனா அங்கே என்ன உங்களுக்கு தோணுதோ அதன்படி நீங்கள் போகும்போது உங்களுக்கு டைம் வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியாமல் போயிடும். கரெக்டுங்களா? அதனால் இப்போவே வந்து பிளான் பண்ணி நீங்கள் இப்படி தான் அட்டன் பண்ண போகிறோம், இப்படி தான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே? அதே மாதிரி இது வந்து நான் என்னோட பர்சனல் அட்வைஸ் தான் நான் இங்கே கொடுக்குறேனே தவிர, பட் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எந்த வித கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு எது ஸ்டார்டிங்கில் தோணுதோ, பெஸ்ட்டாக இருக்குன்னு தோணுதோ அதையே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. அதே மாதிரி நம்ம எக்ஸாமுக்கு உள்ளே போகிறதுக்கு, எக்ஸாமை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி எக்ஸாம் சென்டருக்கு போகிறது ரொம்ப முக்கியம். கரெக்டாக? ஏன்னா லாஸ்ட் பிசி எக்ஸாமில் தென்காசியில் ஒரு பிரச்சனையாக கூட ஆயிருக்கு. கரெக்டாக? நீங்கள் கூட அதை பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால இந்த எக்ஸாமை வந்து கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே வந்து எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஆல்ரெடி இது 2023 எஸ்ஐயில் ஏகப்பட்ட பிரச்சனையில் தான் வருது. அப்போ அதுலேயும் வந்து டைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ நடந்த போன மாதம் நவம்பர் 9 நடந்த பிசி எக்ஸாம்லேயும் தென்காசியில் வந்து ஒரு பையன் வந்து மாட்டியிருந்தாப்புல. அதனால் இங்கே இந்த டைமும் வந்து ரொம்ப அதிகமாக கெடுபிடியோடு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு என்னோட நாலேஜ். கரெக்டுங்களா? இது வந்து நம்ம அன்அஃபீஷியலாக யாரும் சொன்னதெல்லாம் கிடையாது, நான் எதிர்பார்க்குறது. ஓகே? எப்போதுமே வந்து ஸ்டார்டிங்கில் உள்ளே அனுப்புறதுக்கு முன்னாடியே வந்து பெரிய க்யூ நிற்கும். அதில் ஒவ்வொரு பேக்கை கூட மேக்ஸிமம் நான் எழுதும்போது போன வருஷம்லாம் உள்ளே கூட அலோவ் பண்ணலை. வெளியில் தான், கேட்டுக்கு வெளியில் தான் வந்து பேக்கு, செல்ஃபோன் எல்லாத்தையும் வந்து வெளியில் தான் வச்சுட்டு போக சொல்லியிருப்பாங்க. கரெக்டாக? அப்போது அந்த க்யூ வந்து நீங்கள் தாண்டி உள்ளே போகணும் அப்படின்னா அவங்க செக் பண்ணி ஒவ்வொருத்தாளாக செக் பண்ணி 1000 பேர் ஒரு எக்ஸாம் சென்டரில் வச்சுருக்காங்கன்னா 1000 பேர் க்யூவில் நிற்பாங்க. அப்போ நீங்கள் வந்து முன்னாடியே போனாதான் அந்த க்யூவை வந்து கிராஸ் பண்ண முடியும். நீங்கள் 1000வது ஆளாவே நில்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டுங்களா? ஆனால் 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது எக்ஸாம்னா நீங்கள் 9:30 மணிக்கு கேட்டு க்ளோஸ் பண்ணும்போது அங்கே போய் நின்னீங்கன்னா உங்களை எப்படி செக் பண்ணி நீங்கள் 10 மணிக்குள்ள நீங்கள் எக்ஸாம் ஹாலை பார்த்து எப்படி நீங்கள் உள்ளே போவீங்க?
லாஜிக் புரியுதா? நீங்கள் 9:30 வரைக்கும் நீங்கள் அலௌடுன்னு கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் 9:30 வரைக்கும் அலௌடு தான். ஆனால் 9:30க்கு தான் நீங்கள் கேட்டு வாசல்லே நின்னீங்க அப்படின்னா உங்களை வந்து செக் பண்ணுவாங்க தரவாக வந்து நம்ம எக்ஸாம் ஹால் ஒரிஜினலாக வந்திருக்காங்களா இல்லை வேறு எதுவும் ஃபேக்காக வந்திருக்காங்களா இல்லை அப்படின்னா ஆள் மாறாட்டம் எதுவும் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் தரவாக செக் பண்ணி 9:30க்கு நீங்கள் உள்ளே அனுப்பி அப்புறம் எக்ஸாம் ஹாலை பார்த்து நீங்கள் 10 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும். கரெக்டுங்களா? ஸோ 9:30 வரைக்கும் உங்களுக்கு கிரேஸ் டைம் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாலும் நீங்கள் ஒரு மினிமம் ஒரு 8 தான் உங்களுக்கு வந்து என்ட்ரி டைம், ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 8 o'clock அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ரிப்போர்ட்டிங் டைம் அப்படிங்கிறது 8 AM அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் நான் ரெக்கமெண்ட் பண்ணது என்னன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறத 8:30 AM நீங்கள் போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. கரெக்டா? குறைந்தபட்சம் 90 நிமிடங்களுக்கு முன்னாடியே வர சொல்லியிருக்காங்க. 10 மணிக்கு எக்ஸாமுக்கு 90 மினிட்ஸ் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே வர சொல்றதுக்கான ரீசன் என்னன்னா உங்களை வந்து தரவா செக் பண்ணுவாங்க. கரெக்டா? அந்த கியூ ஃபார்ம் ஆகும், அந்த கியூவில் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து எல்லாத்தையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் வந்து உள்ளே வந்திருக்கீங்களா, முக்கியமாக வந்து ஏதாச்சும் வந்து மால் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ப்ளூடூத் ஹெட்செட்டு இல்லை அப்படின்னா செல்ஃபோன் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கே உங்களுக்கு வந்து அவ்வளோ டைம் ஆயிரும். அதனால நீங்கள் வந்து 90 நிமிடத்துக்கு முன்னாடியே வர சொல்லியிருக்காங்க. கரெக்டா? ஸோ அப்போ 8:30க்கு முன்னாடியே வந்து நீங்கள் போகிறது என்னோட ரெக்கமெண்டட். கரெக்டுங்களா? எவ்வளோ டிஸ்டன்ஸாக நிறைய பேருக்கு வந்து வில்லேஜ்ல இருந்து நீங்க டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டருக்கு போற மாதிரி இருக்கும். நான் இப்போ சென்னையில் எழுதுகிற பசங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, ஓகே. ஆனால் இங்கேயுமே எனக்கு அவுட்டரில் தான், நானுமே இப்போ எக்ஸாம் எழுத போகிறேன் தான், ஓகேவா? அதை எழுதி நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். நமக்கு வந்து OMRல அவுட்டரில் போட்டிருக்காங்க. ஓகே, இங்கேருந்து நம்ம ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் போக வேண்டியது இருக்குது. ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கூட வில்லேஜில் இருந்து கூட ஹெட் குவார்ட்டருக்கு போகிற மாதிரி இருக்கும். கரெக்டுங்களா? அப்போது 8:30க்கு முன்னாடியே போகணும் அப்படின்னா அன்னைக்கு ஒரு நாள் எப்படி வந்து பண்ணணும் அப்படின்னு எல்லாத்தையும் வந்து ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது 8:30க்குள்ளே நீங்கள் போகிறது நல்லது. கரெக்டாக 8 மணியை நான் யோசிங்க, 8:30 ஆச்சு நீங்கள் வந்து அப்போ தான் வந்து 8:30க்கு உள்ளே போவீங்க. 9:30 எல்லாம் யோசிக்காதீங்க. கரெக்டாக? ஏன்னா நீங்கள் அங்கே கியூவை கிராஸ் பண்ணி நீங்கள் செக்அப்லாம் முடிச்சு உள்ளே போகிறதுக்கு லேட் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஈவினிங் நீங்கள் உள்ளே போயிட்டீங்கனாலே அதுக்கடுத்து நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் போயிடலாம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈவினிங் வந்து மதியானம் வந்து 2 மணிக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அது பிரச்சனை இல்லை. அதேமாதிரி மெயின் ரிட்டன் எக்ஸாம் தான் ஸ்டார்டிங்கில் காலையில் நடக்குது. 10 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் இது வந்து நடக்குது. கரெக்டா? ஸோ இங்கே வந்து உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து உங்களுக்கு இருக்கும். என்னோட இதுதான் இந்த ஹால் டிக்கெட்டு. பட் இதை வந்து நான் எரேஸ் பண்ணிட்டேன். ஓகே, வேறு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு இந்த இதில் எக்ஸாம் கால் நம்பர் எக்ஸாம் சென்டர் அப்படிங்கிறது இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரி, ஓகே. இப்போ இந்த 2.5 மணி நேரம் எக்ஸாமை வந்து நம்ம எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்னு என்னோட நாலேஜ் படி உங்களுக்கு வந்து ஒரு ஆலோசனை மட்டும்தான் நான் கொடுக்குறேன்னு தவிர இப்படி தான் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு நான் கட்டாயப்படுத்தலை. அதையும் நான் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஈஸியாக ஸ்டார்டிங்கில் எது உங்களுக்கு அப்ரோச் பண்ண முடியுமோ அதையே நீங்கள் ஆரம்பிங்க. ஓகே. ஆனால் என்னோட ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னா, என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் 10 மணிக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னா ஷார்ப்பாக கரெக்டாக 1 ஹவர் தான். ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து நீங்கள் 1 ஹவரில் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு 1 ஹவரில் 11 மணிக்குள்ளே அதிகபட்சம் நீங்கள் இதை 11:15 வரைக்கும் கூட போய்க்கணும். கரெக்டாக? 11:10 இல்லைனா 11:15 வரைக்கும் கூட நீங்கள் போய்க்கலாம். அதுக்கு மேலே வாய்ப்பே கிடையாது. கரெக்டாக? அதுக்கு மேலே உங்களுக்கு போகவே கூடாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. காலையில் 10 மணிக்கு ஆரம்பிக்கிற எக்ஸாமு 11 மணிக்குள்ளே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லையா 11:10 இல்லைனா 11:15 11:15 ஆச்சும் நீங்கள் 80 GS கொஸ்டினையும் தமிழ் 10 இங்கிலீஷ் 10 இது 100 கொஸ்டினையும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். ஏன்னா இங்கே வந்து டிஎன்பிசி கொஸ்டின் மாதிரி உங்களுக்கு வந்து பேராகிராஃபெல்லாம் கேட்க போது கிடையாது. உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டு அதில் தான் பிரச்சனையே. கரெக்டாக? எப்பறம் 100 கொஸ்டினை நம்ம வந்து 1 மணி நேரத்தில் அட்டன் பண்ண சொல்கிறானே, கரெக்டாக இருக்குமா? எஸ், டிஎன்பிசியாக இருந்தாலுமே ஜென்ரல் தமிழில் 100 கொஸ்டினை 1 மணி நேரத்தில் தான் நம்ம அட்டன் பண்ண சொல்லுவேன். கரெக்டாக? அதுக்கப்புறம் ஏன்னா டிஎன்பிசி பொறுத்தவரை 3 பார்ட்டாக பிரிப்பேன். தமிழ் லாங்குவேஜ் இல்லை இங்கிலீஷு, அப்புறம் வந்து உங்களுக்கு GS 75 1 மணி நேரம், அப்புறம் லாஸ்ட் 1 ஹவர் வந்து 25 மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி பிரித்து கொடுப்போம். ஆனால் இதில் வந்து 100 கொஸ்டினையும் வந்து நீங்கள், ஏன்னா இது வந்து வாட் இஸ் வாட் தெரியும் தெரியாது அவ்வளோதான். ஒன்லைனர் பேஸில் தான் கொஸ்டினாக இருக்க போது. தெரிஞ்சிச்சுன்னா டக்குன்னு நீங்கள் அந்த ஷேர் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு வந்து டைமே தவிர மற்றபடி யோசிக்கிறதுக்கு அங்கே டைமே கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால் ஸ்டார்டிங்கில் இந்த 80 GS அப்புறம் 10 தமிழ். ஏன்னா இங்கே இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா டிஎன்பிசியில் இல்லாத அட்வான்டேஜ், உங்களுக்கு 10யுமே ஆர்டராகவே கொடுத்துருவாங்க, 40 சைக்காலஜியும் ஆர்டராகவே கொடுத்துருவாங்க. ஆனால் டிஎன்பிசியில் நீங்கள் எழுதிருப்பீங்களா, உங்களுக்கு தெரியும்ல, அந்த GSல வரும்போது மேக்ஸ் எங்கே இருக்குன்னே தெரியாது. அந்த மேக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கே தனியாக ஒரு கால்குலேஷன் போடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பின்னாடி ரஃப் ஒர்க்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா?
ஓகேவா. ஸோ இங்கே வந்து அந்த பிரச்சனை இல்லை, கண்டினியூவாக அதே தான் இருக்க போகுது. அப்போது நீங்கள் ஏன் வந்து சைக்காலஜி நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, சைக்காலஜி அப்படிங்கிற ஒரு டைம் கன்சியூம் ஏரியா, கரெக்டா. அந்த சைக்காலஜி அட்டன் பண்ணுறதுல ஒரு பேட்டர்ன் இருக்குது. எடுத்த உடனே நீங்கள் வந்து பிளட் ரிலேஷன் இதெல்லாம் வந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கணும், கரெக்டாக. நான் கடைசியாக தான் பார்க்கணும். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு எது ஈஸியாக கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்த உடனே ஆன்சர் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கோ அதை தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும், கரெக்டாக. சரி, ஓகே. அதேமாதிரி சைக்காலஜி இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பித்து இது அப்படியே உல்டாவாக பண்ணி பாருங்களேன். கடைசி 1.5 மணி நேரம் வந்து நீங்கள் 40 சைக்காலஜி முடிக்கிறீங்க, ஓகேவா. இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் 1.5 மணி நேரம் நீங்கள் 40 சைக்காலஜி முடிச்சு கடைசி 1 ஹவர் தான் இருக்குது, 100 கொஷின் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அங்கே அப்போ உங்கள் மனநிலையே வேறு மாதிரி இருக்கும், கரெக்டுங்களா. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சைக்காலஜி அது 1.5 மணி நேரத்தில் உங்கள் டைம் கொடுத்தாலும் நீங்கள் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் டைம் கன்சியூம் அதிகமாச்சு அப்படின்னா இதில் உங்களுக்கு வந்து அடியாகும், கரெக்டுங்களா. அதனால தான் அதே மாதிரி சைக்காலஜியில் ஒரு சில கொஷின்ஸ் நமக்கு ஆன்சர் தெரியலன்னா பதட்டமாயிருவோம், புரியுதா. அந்த பதட்டத்தை எல்லாம் ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்டார்டிங்கில் 100 கொஸ்டினை சாலிடாக முடிச்சிருங்க இந்த 1 ஹவர், ஓகே. சாலிடாக 1 ஹவர், அதிகபட்சம் 11:10 இல்லைனா 11:15. அது 11:15க்கு மேலே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சைக்காலஜியில் டைம் பத்தாமல் போயிடும், ஓகே. சைக்காலஜியில் கடைசியில் ஒரு 5 கொஸ்டினை எனத்தையும் நான் ஒன்று போட்டு வந்தேன், ஏஏயாக போட்டு வந்தேன், பிபியாக போட்டு வந்தேன் அப்படிங்கிற மனநிலைக்கு தான் நீங்கள் வர வேண்டியது இருக்கும், கரெக்டாக. நீங்கள் 11 தாண்டிட்டீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு வந்து டைம் மேனேஜ் பண்ண முடியாது. அதனால ஸ்டார்டிங்கில் 1 ஹவருக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி பாருங்கள். இதை வந்து 1.5 மணி நேரம் நீங்கள் 1.5 மணி நேரமே வந்து 40 சைக்காலஜி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இதுவே வந்து ஒரு கரெக்டான டைமாக தான் இருக்கும். நீங்கள் கரெக்டாக போட்டு பார்த்துருந்து எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா 1.5 மணி நேரம் அப்படிங்கிறதே இப்போது கரெக்டாக தான் இருக்கும், ஓகே. இதில் நம்ம டிஎன்பிசிலனா 25 கொஸ்டினை 1 ஹவரில் நீங்கள் சால்வ் பண்ணுவோம். இங்கே 40 கொஸ்டினை 1.5 மணி நேரத்தில் நம்ம சால்வ் பண்ண வேண்டியது இருக்குது, கரெக்டாக. ரீசனிங் மட்டும். சரி, ஓகே. அப்போது இதுதான் என்னோட ஐடியா, ஓகேவா. ஸோ அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2020 2015 எஸ்ஐலாம் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா 60 கொஸ்டின் வந்து சைக்காலஜிலேருந்து மட்டுமே கேட்பாங்க. அப்போது நிறையா பேரால் அந்த 60 கொஸ்டினை டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது. அப்போ இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாமல் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் வந்து குறையும். 100 தான் அப்போல்லாம் கட் ஆஃபே இருக்கும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 120 அடித்தாலும் பத்த மாட்டேங்குது. அப்போல்லாம் 110 எடுத்தாலே பெரிய விஷயமா பார்ப்பாங்க. 2020 2015 அந்த பேட்செல்லாம் எடுத்து பாருங்கள், கட் ஆஃப் வந்து கம்மியாக தான் இருக்கும், கரெக்டாக. ஆக்சுவலாக நான் வந்து 2020 தான் இந்த எக்ஸாம் எழுத ஆரம்பித்தேன். பட் 2020 நான் கிளியர் பண்ணேன். அது மாதிரி 2023 கிளியர் பண்ணேன். பட் நம்மளோட பேட்லக்கு பிசிக்கல் ஒழுங்காக பண்ணியிருந்தேன்னா இவன் நேரம் அங்கே போயிருக்கலாம். ஸோ நம்ம பிசிக்கல் ஒழுங்காக பண்ணாதனால, ஆனால் நம்ம அட்டன்லாம் பண்ணேன், பிசிக்கல்லாம் அட்டன் பண்ணி ஸ்டார் வந்து கம்மியாக தான் வந்துச்சு, ஓகேவா. ஸோ அதனால் இந்த டைமும் நம்ம பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். நான் எக்ஸாம் எழுதுகிறேன், அதே முன்னாடி சொல்லிடுறேன். அப்போது இந்த கால்குலேஷன் எனக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. 2020 ஒர்க் அவுட் ஆகிருக்கு, 2023 ஒர்க் அவுட் ஆகிருக்கு, 22 எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை, ஓகே. 22 வந்து எனக்கு கிளியர் ஆகலை. ஆனால் 23 கிளியர் ஆச்சு, பட் பிசிக்கல், ஓகே. அதே மாதிரி 2020 ஒர்க் அவுட் ஆச்சு, ஓகேவா. சரி, ஓகே. இதுதான் என்னோட அட்வைஸ். ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு. அதே மாதிரி மத்தியானம் இருக்கிற தமிழ் எலிஜிபிலிட்டி இது வந்து முன்னாடியெல்லாம் 3 மணி நேரம் கொடுத்தாங்க. அப்போ 1 மணி நேரத்தில் முடிச்சுட்டு மற்ற 2 மணி நேரம் சும்மாவே உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதை போன டைம்லேருந்து குறைச்சிட்டாங்க, கரெக்டாக. இப்போ வந்து 1.5 மணி நேரத்துக்கு கரெக்டாக 40 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. இது வந்து அதிகபட்சம் உங்களுக்கு வந்து 1 ஹவரே போதும். நீங்கள் வந்து அடுத்த ஒரு 40 நிமிஷம் வந்து சும்மா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இதுலையுமே ஒன்லைனர் கொஸ்டின் தான் கேட்க போகிறாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து 40 கொஸ்டின்ஸ் அடித்தாலே போதும், கரெக்டாக. இந்த இதில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்த 40 கொஸ்டின் நீங்கள் எடுத்தாலே போதும், எல்லாருமே ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிடலாம், கரெக்டுங்களா. அதுமாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டியை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பேசிக் கொஸ்டினாக தான் இருக்கும். ஈஸியாக 1 ஹவரில் முடிச்சிடலாம், ஓகே. அதுக்கு மேலே இதில் டைம் போகிறதுக்கும் சான்சஸ் கிடையாது. டைம் இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாதுல்ல. நீங்கள் வந்து 1.25 மணி நேரம் கூட, சரி 1:40 கூட நீங்கள் பாட்டுக்கு அட்டன் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டுங்களா. ஆனால் 100 கொஸ்டினையும் முடிச்சு விட்டுருங்க, ஓகேவா. சரி, ஓகே. அது நமக்கு தேவை என்ன, இந்த மெயின் ரிட்டன் எக்ஸாம் தான். ஸோ அதை வந்து உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படி சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வருடம், அதாவது இன்றைக்கி நான் இதை ரெக்கார்ட் பண்ணுற அன்னைக்கு இதில் தான் என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்றைக்கி அதாவது டிசம்பர் 16 ஜனவரி 5
டிஎன்எஸ்ஆர்பி 2023 எஸ்ஐ பேட்சுக்கு வந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ண போகிறதா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஜனவரி 19ஆம் தேதி எஸ்எஃப்ஓக்கான ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கான ட்ரைனிங் அப்படிங்கிறது 2027 இல்லை பிப்ரவரிக்கு அப்புறம் தான் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கரெக்டுங்களா? ஏன்னா அடுத்த 1 இயர் அவங்க இருப்பாங்க. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம 2025 வந்து உள்ளே கூப்பிடுவாங்க. ஸோ அதெல்லாம் இருக்குது. ஸோ முன்னாடியே கூப்பிட்டாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. எல்லாமே பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கரெக்டுங்களா? சரி, ஓகே. அதை நீங்கள் ட்ரைனிங் அட்டன் பண்ணணும்னா இந்த 2.5 மணி நேரத்தை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நான் பேசின விஷயங்கள் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. நெக்ஸ்ட் நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இதுலேயும் நம்ம ப்ரொமோஷனா அப்படின்னு கேட்காதீங்க. வேறு வழி கிடையாது, நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த பிஇஓக்கான ஒரு பேட்ச் அப்படிங்கிற ஜனவரி 9ஆம் தேதியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி சிறகுகள் அப்படிங்கிற குரூப் 1 ஃபவுண்டேஷன் பேட்ச்சு, குரூப் 4க்கான ஃபவுண்டேஷன் பேட்ச், அதே மாதிரி குரூப் 2க்கான ஃபவுண்டேஷன் பேட்ச் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இது ரெக்கார்டட் பேட்ச். ஸோ இது தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் எது ஜாயின் பண்ணணும்னு நினச்சா கூட நம்முடைய கோடான Y904 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து மெகா பேக்கெல்லாம் எடுத்திங்கன்னா அன்லிமிட்டடாக அத்தனை கிளாஸஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோ. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நீங்கள் நம்மளுடைய குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெலகிராமில் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா Y904 பூபதி அப்படின்னு டெலகிராமில் சர்ச் பண்ணி பாருங்கள், நம்ம குரூப் இருக்கும். அதுலேயும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக? சரி, ஓகே. ஸோ அதே மாதிரி நம்ம சொன்ன டைம் மேனேஜ்மெண்ட் மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் யோசிக்கிற மாதிரியும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு நல்லபடியாக ஓகே செட் ஆகும் அப்படின்னு நினச்சிச்சின்னா ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்களுக்கு எது தோணுதோ அதையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. ஓகே, நான் எதையும் கட்டாயப்படுத்தலை. நன்றிங்க. தேங்க்யூ.